அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து போங்க போங்க பிரசிடென்ட் போய் கம்ப்ளைண்ட் தப்பா சொல்லுங்க. யூனியனை பத்தி தப்பா பேசுங்கன்னு எங்களை தள்ளுறாங்க. இங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க அம்கிட்டோன்னு போய் சொல்லுங்க மீடியா கிட்டன்னு சொல்றாங்க. வெங்கடேஷன் ஒரு இன்சார்ஜ் சூப்பர் மரியாதை கொடுக்குறாங்க உள்ள அந்த நிர்வாகம். ஒரு பிரச்சனை ஒரு அடிதடி பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது எங்க யூனியனுக்கு ஒரு ரூல் இருக்கு. அதாவது தலைவர் தான் எல்லா நேரத்திலையும் வந்து துணைத் தலைவர் போட முடியாது. ஆனா அலிகேஷன் வந்து மெயின் வந்து நிர்வாகி தலைவர் இவங்க மேலேயே செயலாளர் மெயினான அவங்க மேல இருக்கனால அதனால அவங்க மேலே இருக்கனால அலிகேஷன் இருக்கனால என்ன பண்ணாங்கன்னா சரி இருந்தாலும் என்ன பண்ணாரு துணைத் தலைவர் முறையா வந்து இந்த அலிகேஷன் அவங்க மேல இருக்கு. சோ அதனால நீங்க வந்து இந்த பைல் அர்ஜென்டா போட்டு ஒரு மீட்டிங் போடுங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட சொன்னாங்க. பட் இவரும் முறையா வந்து 15 நாள் டைம் எல்லாம் கொடுத்து எங்க பைலா படி எல்லாமே முறையா கொடுத்தாரு. ஆனா அவங்க அந்த அர்ஜென்டா போடாம இஷ்டத்துக்கு போட்டுட்டு என்ன பண்ணாங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அது மெஜாரிட்டி இல்ல வச்சுங்க நடக்கல. அதுக்கப்புறம் அது அந்த அவர் ஃபாலோ பண்ணாதனால இவர் என்ன பண்ண துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் என்ன பண்ணாரு அவர் வந்து ஒரு ப்ராப்பரா எல்லாருக்கும் பைலா ரூல் படி 7 நாள் டைம் கொடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதாவது அவங்க போட்ட மீட்டிங்கே தினேஷ் மாஸ் அவரோட டீம் இருக்காங்களா அவங்க வந்து மெஜாரிட்டியே கிடையாது. இப்ப நாங்க 7 நாள் எங்க முறைப்படி போட்ட இதுல மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இத்தனைக்கும் போகக்கூடாது அது போகக்கூடாதுன்னு போய் தகவல் கொடுத்து கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு மெஜாரிட்டி வந்து ஹெவி மெஜாரிட்டி 209 பேர் அது மிரட்டி கூட ஒரு விதமான மிரட்டல் அதாவது டைரக்ட் மிரட்டல் கிடையாது. நீங்க போக கூடாது அது செல்லாது அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு மெஜாரிட்டி வந்தது. அதுலயும் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். இத்தனைக்கும் அந்த மீட்டிங்ல அவரை பத்தி தப்பா பேச எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணி இதை முடிக்கணும் தான் நினைச்சோம். இன்னைக்கு அது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இங்க கொடுத்தா டோட்டலா வேற மாதிரி வந்து நீங்க ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. உங்க எல்லாருக்குமே தெரியும் நடன இயக்குநர்களும் நடன கலைஞர்களும் சங்கம் வந்து எவ்வளவு ஒற்றுமையான ஒரு சங்கம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா சங்கமும் ஒற்றுமையான சங்கம் தான். பட் இதுல வந்து நாங்க பெண்கள் ஜாஸ்தி மெஜாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு உரிமையும் இங்க இருக்கு. நல்லா எல்லாரும் சகோதர பழகுவோம் நாங்க இங்க. ஸோ ரொம்ப வருஷமா எல்லாரும் இங்க காலகாலமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்குள்ள பேசி ஒரு சுமூக முடிவு வரும், தீர்வு வந்துடும். ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஒரு நடன இயக்குனரா நீங்க நார்மல் ஒரு கலைஞரா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாலே பிரச்சனை தான். இன்னொன்னு அடிக்கிறதே தப்பு. ஆக்சுவலா ஒரு சங்கத்துல தலைவரா இருந்து எங்களோட தினேஷ் மாஸ்டர் இப்பவும் எங்க தினேஷ் மாஸ்டர் தான் வருது. எப்பயுமே அது உண்மைதான். எங்க தினேஷ் மாஸ்டர் ஒரு இன்னொரு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கர் மாஸ்டர் வாக்குவாதத்துல ஈடுபட்டு அவங்க அடிச்சுட்டாங்க. தினேஷ் மாஸ்டர் அடிச்சது மட்டும் இல்லாம அவரோட கூட இருக்கிற மற்ற சக நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த அடிதடியில ஈடுபட்டிருக்காங்க. நாங்க என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா தினேஷ் மாஸ்டர் நீங்க அடிச்ச அந்த நிமிஷமே இட்ஸ் அ கிரைம். உங்களுடைய பதவியை நீங்க இழந்துட்டீங்க. அங்கேயே அந்த நிர்வாகம் அந்த தகுதியை இழந்துட்டாங்க. அதுதான் உண்மை இல்லைங்களா? சோ ஒரு ஸ்கூல்ல போய் குழந்தைங்க அடிச்சாலே சைல்டுக்கே இருக்கே சீர்திருத்த பள்ளின்னு ஒண்ணு இருக்கே, குழந்தைங்களுக்குள்ள அடிச்சாலே தப்பு, குழந்தைங்களை வாத்தியார் அடிச்சாலும் தப்பு. அப்படி இருக்கும்பொழுது எங்க சங்கத்துக்கு தலைமை தாங்க எல்லா விஷயம் பண்ணக்கூடிய தலைவர் ஒருத்தர் அடிச்சா 1000 பேருக்கு ஒரு தலைவர் அந்த தலைவர் அடிச்சா நாங்க மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நாங்க வந்து பாத்துட்டு அப்படி போக முடியும்? அவர் வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. அந்த நியாயத்தை வந்து கேட்டப்ப இவங்க எப்படி என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த பிரச்சனை வந்து துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட இந்த விஷயம் போச்சு. அவர்கிட்ட போன உடனே அவர் துணைத் தலைவர் அவரோட பதவியில இருக்கும் போது ஆக்ஷன் எடுத்தாலும் ஆகணும். ஏன்னா தலைமை மேலேயே இங்க பிரச்சனைனால அவர் கண்டிப்பா உள்ள வந்து அதை கேட்டுதான் போது அவரோட இதை வந்து கேட்கிறாரு. அவரும் பொறுமையா ஒரு வாட்டியும் லெட்டர் மூலியமா அஜெண்டா மூலியமா போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தப்ப இது இவங்களுக்குள்ள ஒரு தீர்வு வரலன்னு சொல்லி பெப்சிக்கு போச்சு. பெப்சிக்கு போய் செல்வமணி சார் முன்னிலையில சில பேர் கொண்ட முக்கியமான நம்மளுடைய சீனியர் மெம்பர்ஸ் தான் போயிருக்காங்க.